தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் வீட்டில் சனி பகவான் ராகு பகவான் அவர்களுடைய சேர்க்கை, அதனால கட்டில் முதல் தொட்டில் வரை அமையக்கூடிய விஷயங்கள் மாறப்போகுதுங்க. விபரீத மாற்றத்தினை உங்கள் வாழ்க்கைக்கு கொடுக்க போகின்ற இந்த சனி ராகு சேர்க்கையின் பலன்கள் குறித்து தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பயிற்சி பலன்கள் மற்றும் 2025 புத்தாண்டு பலன்கள் நம்ம சேனலில் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்தும் நீங்கள் இந்த பதிவுகளை தெரிஞ்சுக்கிடலாம். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில் நம்ம ஓடி ஓடி உழைத்து கொண்டு சம்பாதித்து கொண்டு இருப்பதெல்லாம் எதுக்காகங்க? குடும்ப உறவுகளுக்காக, குடும்பத்துக்காக, குடும்ப தேவைகளுக்காக இல்லையா? அப்போ ஒரு மனிதனுக்கு தேவையான குடும்பம் என்பது உங்களுக்கு 2024 ஜென்மத்தில் ராகு 7ல் கேது இருந்ததால் குடும்ப வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு, அதனால் பிரிவு, இதெல்லாம் கூட ஏற்பட்டிருக்கும் பல வாய்ப்புகளில். அல்லது வாழ்க்கை துணையோட உடல்நிலையில் பிரச்சனைகள் அதிகமாக வந்து போயிருக்கும். முதல்ல அந்த நிலைப்பாடுகள் இப்போ மாறுதுங்க. காரணம் இந்த சனி பகவானுடைய பயிற்சி, அதுவும் ராகுவுடன் சேர்வதால் தாங்க. ஆமாங்க, இந்த வருஷம் 2025 மார்ச் மாதம் 29 கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் சனி பகவான். அதே போல் ராகு மே மாதம் பயிற்சி அடைந்து கும்ப ராசிக்கு போயிடுவார். அப்போ இடைப்பட்ட இந்த காலத்தில் மார்ச் 29 மே மாதம் வரை இந்த 2 கிரகங்களினுடைய சேர்க்கை உங்கள் மீன ராசியில் இருக்குதுங்க. அதனால் இதுவரை உங்களுக்கு பகைவனாக இருந்த ராகு இனி நண்பனாக மாறுகிறார். 7ஆம் வீட்டில் இருந்த கேதுவோட ஆட்டமும் கொஞ்சம் அடங்குங்க. காரணம் சனி பகவானுடைய பார்வையால். அதனால் வாழ்க்கை துணையோடு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அதனால தான் கட்டில் யோகம், அதாவது திருமண யோகம் கண்டிப்பாக உண்டுங்க. திருமண தடை நீங்கும். ஜாதக ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நீங்கிட வாய்ப்புகள் இருக்குங்க. இதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்குங்க. அதே போல் இந்த சனி ராகு சேர்க்கை ஏற்பட்டால் குடும்பத்தில் புதிய வரவு உறவாக கிடைக்குங்க. ஒன்று வாழ்க்கை துணை கிடைக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கைக்கு வாரிசு கிடைக்கலாம். குடும்பத்தில் வாரிசு, குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்குங்க. மேலும் சனி ராகு சேரும்போது, அதுவும் ஜென்மத்தில் சேரும்போது அரசியல் முதல் சினிமா வரை வாய்ப்புகள், பதவிகள் கிடைக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் நிச்சயமாக வேலைப்பளு என்பது அதிகமாக இருக்கும். திடீர் பயணங்கள், அந்த பயணங்களால் லாபம், இதெல்லாம் ஏற்படுங்க. ஏற்கனவே பல வருஷங்கள் அல்லது பல முறை நீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இருப்பீங்க. அந்த இடத்துக்கு இப்ப போயிட்டு வருவீங்க. உங்களுக்கு புதிய இடமாற்றம் ஏற்பட்டு வாழ்க்கையில நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்குங்க. மிக மிக முக்கியமாக வேலையில மாற்றம் நடக்கும். வேலையில எதிர்பார்த்த நிம்மதி, சந்தோஷம், இடமாற்றம் ஏற்பட்டு கிடைக்குங்க. அதனால வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல இருந்த தொல்லைகள், துரோகிகள் விலகுவாங்க. இப்படிப்பட்ட காலத்துல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்க. ஆலயங்களுக்கு பாத யாத்திரை செய்வது, கிரிவலம் வருவது, மலை ஏறி வழிபாடு செய்வது, இந்த மாதிரியான விஷயத்தை செஞ்சால் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. மேலும் இடமாற்றம் என்பது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வேலை, தொழில், குடும்ப ரீதியாக நிச்சயமாக ஏற்படுங்க. இது உங்களுக்கு நிச்சயமாக நிம்மதி, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குங்க. இப்படிப்பட்ட மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.